ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸோட பேர் ஷேடோ அண்ட் போன் எபிசோட் 6 த ஹார்ட் இஸ் அன் ஆரோ. ஃபஸ்ட்டு சீனில் ஜென்ரல் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்குறான். கண்டக்டரை பார்த்து கொலை பண்ண நேரத்தில் நீ மட்டும்தான் அங்கே இருந்த, அதனால் நீ தான் அலீனாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன்னு கேட்குறான். அப்போ கண்டக்டர், நான் பண்ணலை, என் கூட ஃபோல்டை கிராஸ் பண்ணி 3 பேர் வந்தாங்க, அவங்க தான் அலீனாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறான். அங்கே இருந்த ஒரு கிரிஷா ஹார்ட் டெண்டர். அதனால் அவன் என்ன கரெக்டாக சொல்கிறான்னு ஹார்ட் பீட்டை வச்சு கண்டுபிடிச்சிருவான். ஃபோல்டை கிராஸ் பண்ண வரைக்கும் மட்டும்தான் கரெக்டாக சொல்கிறான், மீதி எல்லாமே பொய்ன்னு கிரிஷா சொல்கிறான். ஜென்ரல், அப்போ நீங்கள் வேறு ஏதோ வழிகுடி தான் ஃபோல்டை கிராஸ் பண்ணீங்கன்னு சொல்கிறான். கண்டக்டர் இல்லைன்னு சொல்கிறான். அந்த கிரிஷா பொய்ன்னு சொல்கிறான். அப்போ ஜென்ரல் கண்டக்டர் கையை பிடிச்சி பார்த்துட்டு நீ தான் கண்டக்டர், கிரிஷாவை என் பிளேஸ்லேருந்து கடத்துறவன். கண்டக்டர் நான் இல்லைன்னு சொல்கிறான். நின்னா தெரியுமான்னு கேட்டு அவள் என்னோடய ஸ்பை. போன வருஷம் நின்னாவும் 3 பேர் கண்டக்டரோட தான் ஃபோல்டை கிராஸ் பண்ணி போனாங்கன்னு சொல்கிறான். ஆனால் நின்னாவை காணோம். கண்டக்டர், எனக்கு அவளை பற்றி தெரியாதுன்னு சொல்கிறான். ஜென்ரல், என்னோட கணிப்புப்படி நீங்கள் 4 பேரும் அலீனாவை கடத்த வந்தீங்க, ஆனால் நீ மட்டும் வெஸ்ட்ரவக்கன் ஜென்ரல் கூட ஒரு டீல் போட்டிருந்த. கண்டக்டரும் ஆமான்னு சொல்கிறான். அலீனாவை கடத்தி கொண்டு வந்தால் மில்லியன் குரூக் 4 பேருக்கு கிடைக்கும், அதே மாதிரி அலீனாவை கொண்டா மில்லியன் குரூக் எனக்கு மட்டும் கிடைக்கும்னு சொல்கிறான். நீ பாதி மில்லியன் குரூக் கொடுத்தினா வெஸ்ட்ரவக்கன் ஜென்ரலை நானே கொல்கிறேன், ஏன்னா நான் மட்டும்தான் அவங்ககிட்ட போக முடியும்னு சொல்கிறான். அப்போ ஜென்ரல் இல்லைன்னு சொல்லி டார்க்கை கொண்டு வந்து அவனை கொன்றுறான். அப்படியே அலீனாவை காட்டுறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே உட்காந்து வெளியில் போகலான்னு ட்ரை பண்ணுறா. அவள் பவரை யூஸ் பண்ணி பூட்டை உடச்சிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது காசின்னு ஜெஸ்பர் வெளியில் இருப்பாங்க. பயந்துக்கிட்டே வெளியில் வருவா. ஜெஸ்பர் எங்கள் கூட வெஸ்ட்ரவாக்காவுக்கு வரணும்னு சொல்கிறான். அலீனா நான் வரமாட்டேன்னு சொல்லி அவள் பவரை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கிறா. இனேஜும் ஒன்றும் செய்யாமல் அவளை தப்பிக்க விட்றா. நெக்ஸ்ட் சீனில் ஒரு கிரிஷா வந்து ஒரு லீடு கிடச்சிருக்குன்னு சொல்கிறான். அப்போ ஜென்ரல் எங்கே சம்மனர் இருக்கான்னு கேட்பான். தெரியலன்னு சொல்லி நின்னாவை சொல்கிறான். எங்கே இருக்கான்னு கேட்கும்போது ஃப்ரெஜரன் அவளை கடத்தி ஷிப்பில் கொண்டு போகிறாங்க. எனக்கு அவள் வேணும், அந்த ஷிப்பு நம்ம ட்ராக்கில் இருந்து போச்சுன்னு சொல்கிறான். அவள் உயிரோடு இருந்தால் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே நெஸ்ஸினில் நின்னா இருந்த ஷிப்பு புயலில் தாக்கி உடஞ்சிருச்சு. நின்னா கடலில் இருக்கா. எப்படியோ நீந்திய ஒரு பலகை மேலே ஏறுறா. அந்த பலகையில் நின்னாக்கு சாப்பாடு கொடுத்த ஃப்ரெஜடனும் மயக்க நிலைமையில் இருக்கான். அவளும் எழுப்புறா, ஆனால் முடியலை. கடைசியாக அவள் பவரை யூஸ் பண்ணி எழுப்புறா. அவன் எந்திரிச்சு நின்னாவை பார்த்த உடனே பயத்தில் திரும்பி கடலுக்குள்ளே விழுறான். அவளும் நான் உன்னை கொல்ல மாட்டேன், எப்படியோ நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி கிளம்புவாங்க. கொஞ்சம் நம்பிக்கை வந்து அந்த பலகையில் ஏறுறான். அப்படியே அவன் பலகையை தள்ளிட்டு நீந்திட்டு போகிறான். அலீனாவை காட்டுறாங்க. அவள் ஊருக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கா. மார்க்கெட்டுக்குள்ளே போய் ஒரு கடையில் பழம் எடுத்து எவ்வளோன்னு கேட்குறா. அந்த கடைக்காரனை ஷூ கரன்சி இங்கே செல்லாதுன்னு சொல்லி அனுப்புகிறான். ஜெஸ்பர் அந்த மார்க்கெட்டில் அலீனா பற்றி விசாரிக்கிறான். அடுத்த சீனில் ஜோயா வந்து ஜென்ரலை பார்க்க வரா. ஜென்ரல் அலீனாவை கண்டுபிடிக்கிற டீமில் நீயும் இருக்குன்னு சொல்கிறான். அப்படியே 2 கிரிஷா பேர் சொல்கிறான். ஜோயா டேவிட் தேவையான்னு கேட்கும்போது ஜென்ரலும் ஆமான்னு சொல்கிறான். ஜோயா நமக்கு அந்த 3 பேரை பற்றி ஒன்றுமே தெரியாது, அப்போ எப்படி கண்டுபிடிக்கன்னு கேட்பா. நீ என்ன சொல்ல வரேன்னு ஜென்ரல் கேட்குறான். அதுக்கு அலீனாவை கடத்தாமல் அவளே ஓடி போனால் என்ன செய்ய, எதுக்கு ஓடி போகணும்னு கேட்குறான். நம்ம எல்லாரும் அவளால் தான் ஃபோல்டை டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு ரொம்ப ப்ரெஷர் போடுறோம், அதுக்காக வேணால் தப்பிச்சு போயிருப்பான்னு சொல்கிறா. அலீனாக்கு என்னை பற்றி தெரியும், அதனால் அவள் ஓடி இருக்க மாட்டான்னு சொல்கிறான். ஜோயா ரிலாக்ஸாக இருங்கன்னு சொல்லி அவன் முன்னாடி வரா. அதுக்கு நான் அலீனாவை பார்த்தா தான் ரிலாக்ஸ் ஆவேன்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அவளுக்கு கோவம் வருது. அப்போ நின்னாவும் அந்த ஃபெஜரரும் கரை ஒதுங்குறாங்க. நின்னா எழுந்திரிச்சு நம்ம தங்குறதுக்கு ஒரு இடத்த பார்க்கணுன்னு ஃபெஜரல் லாங்குவேஜில் சொல்கிறா. ஃபெஜரரும் உனக்கு எப்படி எங்கள் லாங்குவேஜ் தெரியும்னு கேட்குறான். எனக்கு 6 லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அலீனா நடந்து போகும்போது அவள் ஷூனால் அங்கே இருக்கிறவங்க அவளை அடிக்கிறாங்க. அப்போ அவள் பவரை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிக்கிறா. ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒளிகிறா. யாரோ அவள் பின்னாடி இருக்கான். அலீனா திரும்பி பார்க்கும்போது மால் இருப்பான். மால் அமைதியாயிருன்னு சொல்கிறான். அலீனாவுக்கு ஒரு சந்தோஷம். அங்கேருந்து சத்தம் இல்லாமல் போகிறாங்க. நின்னாவும் மேத்யூவையும் காட்டுறாங்க. அப்போ மேத்யூ எதுக்கு ட்ரெஸ்ஸை கலட்டுறேன்னு கேட்கும்போது இந்த ட்ரெஸ்ஸு போட்டு இருந்தால் ஃப்ரீஸ் ஆகிடுவேன்னு சொல்கிறா. மேத்யூவையும் வர சொல்கிறா. அப்போ தான் உடம்பு வெதுவெதுப்பாக வைக்க முடியும்னு. அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. மாலையும் அலீனாவையும் காட்டுறாங்க. அப்போ அலீனா தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் பாட்டிலை மால் மேலே தூக்கி போடுறா. அப்போ எதுக்கு எனக்கு லெட்டர் எழுதலைன்னு கேட்குறா. அப்போ மாலும் நானும் எழுதுனேன், ஆனால் நீ தான் ரிப்ளை கொடுக்கலன்னு சொல்கிறான். அப்போ தான் புரியும் நாம் எழுதின லெட்ரு யாருக்குமே வரலன்னு. அலீனா மாலை பார்த்து பயப்படுறியான்னு கேட்குறா. அவனும் இல்லைன்னு சொல்லி நீ தான் என்னை ஏமாற்றிட்ட, நீ ஒரு கிரிஷான்னு எனக்கே தெரியாது, நம்ம கிரிஷா டெஸ்ட் எடுக்கும்போது தான் நம்மளை பிரிச்சிருவாங்கன்னு நினச்சி ஏமாத்துனேன்னு சொல்கிறா. மால் உன்னை பார்க்க ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன், ஆனால் பார்க்க முடியலன்னு சொல்கிறான். அப்போ ஜென்ரல் கிட்ட இருந்து லெட்டர் வந்தது, அதில் ஸ்டேகை கண்டுபிடிக்கணும்னு. அதனால தான் நான் ஸ்டேகை கண்டுபிடிச்சி லிட்டில் பேலஸுக்கு வந்தேன்னு சொல்கிறான். ஸ்டேகை வச்சு தான் பவர் ஆம்ப்ளிஃபை பண்ண ஜென்ரல் நினைக்கிறான். அதான் ஸ்டேகை தேடிட்டு இருக்கான். ஆனால் அது நான் இல்லாமல் நடக்காதுன்னு சொல்கிறா.
அப்படியே நெஸ்ஸீனில் காசும் இனேஜும் பேசிகிட்டு இருக்காங்க. யார் அலினாவை தப்பிக்க விட்டாங்கன்னு கேட்குறான். இனேஜும் நான் தான் சொல்கிறா. நம்ம அவள் ஃபேக்குன்னு இருந்தால் தான் அவளை கடத்திட்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் அவள் உண்மையாகவே சன் சம்னர்னு சொல்கிறா. காஸ் நம்ம அலினாவை கூட்டிகிட்டு போகலைன்னா ஹெலின் க்ரோ கிளப்பை எடுத்துருவா. அப்படியே பெக்கர் அலின்ஸும் நம்மளை கொன்றுவான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ தான் இனேஜுக்கு புரியுது. அடுத்த சீனில் மாலும் அலினாவும் காட்டில் இருக்காங்க. அப்போ அலினா எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறா. மால் நம்ம தீயை பற்ற வச்சா அந்த புகையில கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறான். எனக்கு குளிர வேற செய்யுதுன்னு சொல்கிறான். அலினா அவள் பவரை யூஸ் பண்ணி ஃபயர் கொண்டு வரா. மாலை பார்த்து பயமாக இருக்கான்னு கேட்குறா. இல்லைன்னு சொல்லிட்டு மால் வச்சிருந்த சாப்பாடை கொடுக்குறான். அப்போ சாரின்னு சொல்கிறான், ரொம்ப நாளாக உன்னை பார்க்காம வந்ததுக்கு. நெக்ஸ்ட் சீனில் நினாவும் மேத்யூவையும் காட்டுறாங்க. அங்கேருந்து கிளம்ப ரெடி ஆகுறாங்க. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபெஜர் அண்ட் உமன்ஸ் கேர்டேக்கர்ஸ், மென்ஸ் ஆர் ப்ரொடக்டர்ஸ்னு சொல்கிறான். உங்கள் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்குறா. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோன்னு சொல்கிறான். அப்போ நின்னா ரவாக்காவில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்றா தான் ட்ரைனிங் எடுத்து சண்டை போடுவோன்னு சொல்கிறா. அதனால தான் நீங்கள் வாரில் தோத்துட்டீங்கன்னு சொல்கிறான். அப்படியே ஜெஸ்பரை காட்டுறாங்க. பின்னாடியே லிட்டில் பேலஸில் இருந்து ஜென்ரலும் செக்யூரிட்டி கார்ட்ஸும் வராங்க. காஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோன்னா ஜென்ரல் கொன்றுவான். நம்ம அலினாக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகணும்னு சொல்கிறான். ஜென்ரல் வெளியில் வரான். அப்போ டேவிட்டை உள்ளே இருக்க சொல்கிறான். பேலஸில் இருந்து ஜெஸ்பர் எடுத்துகிட்டு வந்த குதிரை வண்டி இருக்கும். அங்கே இருந்தவன் அதை பார்த்து டோரை ஓப்பன் பண்ணுவான். திடீர்னு வெடிக்கும். காஸ் அலாரம் வந்துச்சு. எல்லோரும் அங்கே இருந்து கிளம்பி அட்டாக் பண்ண ஸ்டார்ட் ஆகுவாங்க. கிரிஷா எல்லோரும் பார்த்துருவாங்க. அப்போ இனேஜ் வச்சிருந்த கத்தியை பார்த்து இவா தான் எங்கள் அண்ணனை கொன்னதுன்னு சொல்லி அட்டாக் பண்ணுவா. ஜெஸ்பர் ஒரு கிரிஷாவை ஒளிஞ்சிருந்து ஷூட் பண்ணுவான். ஆனால் அது புல்லட் ப்ரூஃப் கோட்னால ஒன்றும் ஆகாது. அவன் ஒரு ஹார்ட் ரெண்டர்னால ஒரு இடத்துல ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும். அங்கே இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஒரு குழந்தை இருக்கும். அந்த சைடில் இனேஜ் சண்டை போட்டுட்டுப்பா. ஆனால் கடைசியில் அவன் மேலே காயப்பட்டுரும். எப்படியோ இனேஜ் அவளை கொன்றுவா. ஜெஸ்பரும் அவனை அடித்து போட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அப்போ ஜென்ரல் காஸ் கிட்ட நீ தான் என்னோட சன் சமனரை கடத்தினது, எங்கே இருக்கான்னு கேட்குறான். நாங்கள் அவளை கடத்தலை, அவளே தனியாக ஓடி போயிட்டான்னு சொல்கிறான். திரும்பி கேட்குறான். எனக்கு உண்மையிலே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறான். அப்போ ஜென்ரல் ஷேடோ பவரை யூஸ் பண்ணி அவனை கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்போ பாம்பு போட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுறான். மாலையும் அலினாவையும் காட்டுறாங்க. அலினா மால் காயப்பட்ட இடத்துல மருந்து போட்டுட்டு இருக்கா. மாலும் வலி தாங்க முடியாமல் இருக்கான். அப்போ அலினா எப்படி காயப்பட்டதுன்னு கேட்குறா. மால் நாங்கள் ஸ்டாகை தேடி போகும்போது ஃபெஜரன் எங்களை அட்டாக் பண்ணாங்க, அதில் என் 2 ஃப்ரெண்ட்ஸுமே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறான். அலினா மால்கிட்ட ஸ்டாக் இருக்கிற இடத்த ஜென்ரல் கிட்ட சொன்னியான்னு கேட்பா. அவனும் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் கரெக்டாக தெரியாது, ஒரு மேப்பில் பெருசாக மார்க் மட்டும் பண்ணேன்னு சொல்கிறான். அலினா ஜென்ரலுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாகை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறா. அவனும் சரின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ நின்னாவும் மேத்யூவும் ஒரு மேலையில் நடந்து போகிறாங்க. நின்னா அவனை கொஞ்சம் ஸ்லோவாக நடன்னு சொல்கிறா. உங்களுக்கு கிரிஷாவை பார்த்தா பிடிக்காது, ஆனால் என்னை இப்போ ஹியூமனு நினைக்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்குறா. அவனும் ஆமாம் உன்னை பிடிக்கும்னு சொல்கிறான். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐஸ் உடஞ்சி பழத்துக்குள்ளே உழுறா. மேத்யூவும் எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிடுறான். 2 பேரும் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. மேத்யூவும் அவனோட போர்வையை போட்டு விடுறான். நெக்ஸ்ட் சீனில் காஸும் ஜெஸ்பரும் இனேஜுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ காயப்பட்ட நிலமையில இனேஜ் வரா. நம்ம வேறு ஏதாவது பிளான் போடணும்னு காஸ் சொல்கிறான். ஜென்ரல் வந்த வண்டியை பார்க்குறாங்க. ஜெஸ்பர் உள்ளே யார் இருக்கான்னு பார்க்கும்போது டேவிட் இருக்கான். அப்படியே அவன் தப்பிச்சு போகும்போது காஸ் அவனை அடித்து போட்டுறான். குதிரை வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜென்ரல் அங்கே குதிரை வண்டி அங்கே இல்லாததை கவனிக்கிறான். வேறு வண்டியில் போகலான்னு ஒரு கிரிஷா சொல்லுவான். ஜென்ரல் அவங்கக்கிட்ட அலினா இல்லைன்னு சொல்கிறான். அப்போ டேவிட் எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறான். ஜென்ரலும் என்ன ஐடியான்னு கேட்கும்போது கென்யா அலினா கையில் ஒரு ரிங்கு போட்டால் அது இரிடியமால் ஆனது, 1 மைலுக்குள்ளே இருந்தால் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறான். மாலும் அலினாவும் ஸ்டாகை தேடி போகிறாங்க. அப்போ அலினா அலெக்சாண்டர் என்னை கண்டிப்பாக தேடி வருவான்னு சொல்கிறா. மால் அலெக்சாண்டர்னா யார், அலினா ஜென்ரலுக்கு இருக்குன்னு சொல்கிறா. பேலஸில் இருக்கும்போது நிறைய முட்டாள்தனமான முடிவு எடுத்தேன்னு சொல்கிறா. மால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன்னை சேஃபாக வைக்கணும், அது மட்டும் தான் என்னோடய ஆசைன்னு சொல்கிறான். இப்போ ஜென்ரல் அலினா பற்றி விசாரிக்கிறான். அலினாவை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பையான்னு கேட்குறான் ஒருத்தன். அப்போ எதுக்கு கேட்குற, ஏன்னா அவள் கூட ஒரு கிரிஷா இல்லாதவனும் இருந்தான்னு சொல்கிறான். ஜென்ரலுக்கு புரியுது மாலும் அலினாவும் சேர்ந்துட்டாங்கன்னு. 2 பேரும் எங்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறான். அப்போ 2 பேரும் ஸ்டாகை தேடி தான் போயிருப்பாங்க. அதனால் நம்ம நார்த் சைடு போகணும்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை அமைக்கிருங்க.